தாம்பரம் மிஸ் ராஜ் கீழ்பாக்கம் லொகேஷன் தாங்க. தாம்பரம் மிஸ் ராஜ் கீழ்பாக்கம் லொகேஷன்ல நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் லொகேட்டா இருக்க ஒரு நியூ 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ண போறோங்க. அதுலயும் பாருங்க நமக்கு ரேஷன் ஷாப் எல்லாமே இருக்கு. கார்னர் வீடு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. சரிங்களா? எலிவேஷன் பிளான் பாத்துருங்க. எலிவேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான ஏரியா. நான் ரொம்ப அழகா பிளான் பண்ணி உங்களுக்கு ஹால் சின்னதா இருக்க மாதிரி தெரியாது, கிச்சன் சின்னதா இருக்க மாதிரி தெரியாது, பெட்ரூமும் சின்னதா இருக்க மாதிரி தெரியாது. ரொம்ப சூப்பரா பிளான் பண்ணி கன்ஃபியூஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பாத்தீங்கன்னா நீங்க அதெல்லாம் சமைச்சிட்டு இங்க இருந்து நீங்க ஹால்லே சர்வ் பண்ணலாம். அது மாதிரி ஒரு சின்னதா நம்மளுக்கு அந்த கிராண்ட்லேயே போட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அப்படியே கிச்சனுக்குள்ள வாங்க. மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 14/12ங்க. 14க்கு 12 நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு ஸ்டடி ரூம் பார்த்துருப்பீங்களா, ஒரு 9/9 சைஸ்ல, அது மாதிரி 8/8 9/9 ஒரு ஸ்டடி ரூம் பார்த்துருப்பீங்க. அப்படியே வாங்க. அந்த ரூம் சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா பால்கனியை மட்டும் பாருங்க. நல்ல ஒரு பெரிய பால்கனிங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களரி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் இருக்கோம், எந்த ப்ராஜெக்ட்டை பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தாம்பரம் மிஸ் ராஜ் கீழ்பாக்கம் லொகேஷன் தாங்க. தாம்பரம் மிஸ் ராஜ் கீழ்பாக்கம் லொகேஷன்ல நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் லொகேட்டா இருக்க ஒரு நியூ 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ண போறோங்க. இந்த ப்ராஜெக்ட்ல என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது கார்னர் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிங்க. நம்ம சஸ்கூல் சொந்தங்கள் எப்பவுமே என்கிட்ட கேட்பீங்க, ஹரி ஒரு கார்னர்ல ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரியே தாம்பரம் மிஸ் ராஜ் கீழ்பாக்கம் லொகேஷன் நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்குங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா மதுரையில் எல்லாமே நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நம்மள யார் இன்வைட் பண்ணிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சன்லைட் டெவலப்பர்ஸ் தான். சன்லைட் டெவலப்பர்ஸோட ஒரு 3 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ண போறோங்க. நான் டைரக்ட் பில்டர் கான்டாக்ட் நம்பரோட தான் இந்த ப்ராப்பர்ட்டி உங்க கண்ணு முன்னாடி நான் சேல்ஸ்க்கு எடுத்து வந்திருக்கேன். சரிங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டா ராஜ் கீழ்பாக்கம் லொகேஷன்ல எங்க லொகேட்டா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம மேடவாக்கம் டு நம்ம தாம்பரம் போற ரூட் இருக்கு. பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ராஜ் கீழ்பாக்கம் சிக்னல் இருக்கும். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இரவை ஷோரூம் இருந்தது. அந்த இரவை ஷோரூம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா சின்ன துறைன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ட்ரெஸ் ஷாப் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம சன்லைட் டெவலப்பர்ஸோட ஆஃபீஸ் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே போனா ஜோடல் ஹாஸ்பிட்டல் இருக்கும். அது ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் இந்த ராஜ் கீழ்பாக்கம் லொகேஷன்ல. எக்ஸாக்டா அந்த ஹாஸ்பிட்டல் ஒட்டினா மாதிரி நீங்க உள்ள வந்தீங்கன்னா எக்ஸாக்டா அந்த தாம்பரம் ரோட் இருக்கு பாத்தீங்கன்னா, மேடவாக்கம் டு தாம்பரம் ரோட். எக்ஸாக்டா அந்த மெயின் ரோட்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர்ல நல்ல ஒரு பிரைம் லொகேஷன்ல ராஜ் கீழ்பாக்கம் ரேஷன் ஷாப்புக்கு பக்கத்துலேயே அதுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்குங்க. இன்னொரு ஆக்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம மாடம்பாக்கம் டு KV2 ஸ்கூல் வழியா நம்ம ராஜ் கீழ்பாக்கம் போவோம். பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா நீங்க மாடம்பாக்கத்துல இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு KV2 ஸ்கூல் இருக்கும். KV2 ஸ்கூலுக்கு ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு டேர்னிங் சின்னதா ஒரு கட் ஆகும். எக்ஸாக்டா அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர்ல நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்திருக்கு. நியர்பை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்குங்க. ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பஞ்சமே கிடையாது. நம்ம சைட்ல இருந்து ரொம்ப நியர்பையா இருக்க ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஸ்ரீ காஞ்சி வித்யாலயா ஸ்கூல் தான். சரிங்களா? எக்ஸாக்டா நம்ம சைட்ல இருந்து ஒரு 300 மீட்டர்ல தான் அந்த ஸ்கூலும் நம்மளுக்கு இருக்குங்க. இன்னொரு ஸ்கூல் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா KV2 ஸ்கூல் நம்ம சைட்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 900 to 1 கிலோமீட்டருக்குள்ள நம்மளுக்கு KV2 ஸ்கூலும் இருக்கு. நம்ம சைட்ல இருந்து டுவர்ட்ஸ் அந்த ராஜ் கீழ்பாக்கம் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த இரவி ஷோரூம்லாம் இருக்கு. பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தா உங்களுக்கு MAV வித்யாலயா ஸ்கூல் சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் நம்மளுக்கு அந்த சைடும் இருக்கு. சரிங்களா? எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காதுங்க. ஸோ டோட்டலாக பார்த்தா சன்லைட் டெவலப்பர்ஸ் நம்மளுக்கு 2 வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ஒரு வீடு இப்போ நான் காட்டிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த வீடு நம்மளுக்கு சோல்ட் ஆயிடுச்சு. இந்த வீட்டில் தான் கொஞ்சம் டைல் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ பக்கத்தில் பாருங்க அந்த கார்னர்ல இருக்கு பார்த்தீங்களா, பக்கத்துலேயும் பாருங்க நம்மளுக்கு ரேஷன் ஷாப் எல்லாமே இருக்கு. கார்னர் வீடு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 781 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 781 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு லேண்ட் ஏரியா வரும். பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1647 ஸ்கொயர் ஃபீட் 1647 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு பில்டப் ஏரியா வரும். வெஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி கார்னர் வீடு தான் அந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இப்போ நான் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் எலிவேஷன் பிளான் பார்த்துருங்க. எலிவேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான ஏரியா. நான் உள்ள வரும்போதெல்லாம் பார்த்தேன், ஏன்னா மெயின் ரோட்ல நான் உள்ள வந்தேன். உள்ள வரும்போது ஏரியாலாம் ரொம்ப அமைதியாக இருக்கும், ரொம்ப ஹைஃபையான ஏரியா. சரிங்களா? ராஜ் கீழ்பாக்கம் லொகேஷனில் பார்த்துட்டு இருக்க நம்ம சஸ்கூல் சொன்னவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு செடான் கார் நீங்கள் தாராளமாக உள்ள ஸ்டாப் பண்ணாங்க. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க 30 ஃபீட் ரோடுங்க. 30 அடி ரோடு மேலே தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்கு. சரிங்களா? அது மாதிரி CMD அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தான். நீங்க லோன் போற மாதிரி இருந்தாலும் தாராளமாக 85% லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த சைடு பாருங்களேன், இந்த சைடு ஃபுல்லாவே நம்மளுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க. இப்போ பக்கத்துல இருக்க வீடு நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு, அதனால என்னால் காட்ட முடியல. இப்போ நான் இந்த வீடு காட்டிட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா இதே சேம் டிட்டோ தான் அந்த வீடு நம்மளுக்கு ரெடி ஆகும். சரிங்களா? நல்ல ஒரு செடான் கார் நிறுத்துற அளவுக்கு நம்மளுக்கு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லாம் பாருங்களேன், இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு அந்த செப்பிள் ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க. நீங்க எதனா சிட் அவுட் பண்ற மாதிரி ஒரு ஸ்பேஸ் மாதிரி நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சன்லைட் டெவலப்பர்ஸை பத்தி நான் சொல்லி ஆகணுங்க. இந்த ராஜ்கில்பாக்கம் இந்த கேம்ப் ரோட் லொகேஷன்ல நிறைய ப்ராப்பர்ட்டி அப்கமிங் ப்ராஜெக்டும் உங்களுக்கு இப்போ எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே பாருங்களேன். ஸோ அதுலேயும் பார்த்தா அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறாங்க. புக்கிங் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ராஜ்கில்பாக்கம் கேம்ப் ரோட் லொகேஷன்ல நம்ம சஸ்கோல் சொன்னாங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்துருந்தாலும் டேரக்டா சன்லைட் டெவலப்பர்ஸ் கால் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி இந்த ராஜ்கில்பாக்கத்துலேயே உங்களுக்கு கிடைக்குங்க. ஏன்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ கஸ்டமைஸ் ஒர்க் கூட பண்ணிக்கலாம். சரிங்களா, வாங்க அப்படியே உள்ள போயிடலாம். ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சேஃப்டி கிரில் கேட் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தீக்குட் ஃபினிஷிங் போட்டிருக்காங்க. அது டோரோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தவொடனே பாருங்களேன், 781 ஸ்கொயர் ஃபீட் தான் லேண்ட் ஏரியா. சரிங்களா, அந்த 781ல ரொம்ப அழகா பிளான் பண்ணி உங்களுக்கு ஹால் சின்னதா இருக்க மாதிரி தெரியாது, கிச்சன் சின்னதா இருக்க மாதிரி தெரியாது, பெட்ரூமும் சின்னதா இருக்க மாதிரி தெரியாது. ரொம்ப சூப்பரா பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூபிவிசிலே விண்டோ எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இன்னொரு முக்கியமான விஷயங்க, ஃப்ரண்ட்லி நம்மளுக்கு 30 ஃபீட் ரோடு தான். நம்ம வீட்டுக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்தா ஒரு சின்னதாக ஒரு 12 ஃபீட்டுக்கு மட்டும் ஒரு ரோடு வருது. சரிங்களா, ஸோ பின்னாடி அந்த 12 ஃபீட்டுக்கு நம்மளுக்கு ரோடு வரதுனால பின்னாடியும் உங்களுக்கு எந்த ஒரு வீடு வந்தாலும் உங்களுக்கு வென்டிலேஷனுக்குலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. ஹால்லேயே நம்மளுக்கு 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்மளுக்கு 3 ஃபேஸ் ஏபி தாங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டில் நீங்கள் சோஃபா எல்லாமே போட்டுக்கலாம். சரிங்களா, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் போதே ஒரு வீடு முடிஞ்சிச்சு, ஒரே ஒரு வீடு மட்டும் தான் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. சரிங்களா, இதுதான் ராஜ்கில்பாக்கம் உங்களுக்கு ரேஷன் ஷாப்புக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ஸ்டெப்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா நீங்க எதனா வேஸ்டேஜ் போடுற மாதிரி நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து நீங்க வாஷிங் மிஷின் செட்டப் பண்ணிக்கலாங்க. அதுக்கான ப்ரொவிஷன், தண்ணி போறதுக்கு அவுட்லெட் பாயிண்ட், உங்களுக்கு டேப் பாயிண்ட், சுவிட்ச் பாயிண்ட் எல்லாமே இருக்கு. சரிங்களா, கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து பாருங்களேன், இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனா சமைச்சிட்டு இங்கேருந்து நீங்கள் ஹால்லே சர்வ் பண்ணலாம். அது மாதிரி ஒரு சின்னதாக நம்மளுக்கு அந்த கிராண்ட்லேயே போட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அப்படியே கிச்சனுக்குள்ளே வாங்க. கிச்சனுக்குள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப சின்னதாக இருக்கலாம் ஃபீல் பண்ண முடியாது, ரொம்ப பெரிய கிச்சனாகவே இருக்குது. கிச்சன் மேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிராண்ட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, கிச்சன்லேயே பார்த்தா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. அப் டு பார்த்தா ஒரு 3 ஃபீட் வரைக்கும் டைல் ஃபினிஷிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் இருக்க யூனிட் பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. சப்போஸ் இந்த டைம்ல வந்து நீங்கள் புக் பண்ணீங்கன்னா ஏன்னா சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். லாஸ்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ் வைக்கிற மாதிரி இங்கே ஒரு ஸ்பேஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கான சுவிட்ச் பாயிண்ட் எல்லாமே இருக்குங்க. அது மாதிரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் பிரிக்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு 3 BHK இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி தான். சரிங்களா, அப்படியே வாங்க. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த ஃபிட்டிங்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, எல்லாமே நம்மளுக்கு ஜாகுவார் ஃபிட்டிங்ஸ். எதுவுமே அந்த பேரிவேர் அது மாதிரி நார்மல் ஃபிட்டிங்ஸே கிடையாது. எல்லாமே நம்மளுக்கு ஜாகுவார் ஃபிட்டிங் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இது கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க ஒரு காமன் ரெஸ்ட் ரூம்ங்க. இங்க பாருங்க, வால்மார்ட் ரெஸ்ட் ரூம் நம்மளுக்கு டாய்லெட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அது மாதிரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாகுவார் ஃபிட்டிங் தான். டேப் பாயிண்ட் இருக்கு, ஷவர் பாயிண்ட் இருக்கு. ஒரு ரெஸ்ட் ரூம்ல என்னென்ன ஃபிட்டிங்ஸ் வருமோ எல்லா ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துறாங்க. டைல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா எல்லாமே அந்த 3D டிசைன் மாதிரி இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்களுக்கு விஷுவலா பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். நல்லாவே இருக்கு. ரெஸ்ட் ரூம் நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூமாவே இருக்குங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. இந்த வீட்டில் இருக்க 3 பெட்ரூமே நீங்க சின்ன பெட்ரூம்லாம் ஃபீல் பண்ண முடியாது. அதே பெட்ரூம் சின்னதா இருக்கு அப்படிலாம் ஃபீல் பண்ண முடியாது. எல்லாமே பெரிய பெட்ரூம் தான். சரிங்களா, ஒரு குயின் சைஸ் காட்ட நீங்க தாராளமா போடலாம். ஏசிக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வால் ஷேரிங் ப்ராப்பர்ட்டி கிடையாதுங்க. இங்க வாங்க, நான் அதையும் காட்டிடுறேன். இங்க பாருங்க, இது வந்து நம்மளோட வீடு. பக்கத்துல பாருங்க ஒரு 2 ஃபீட் கேப் தான் இன்னொரு வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. அதனால உங்களுக்கு வால் ஷேரிங் ப்ராப்பர்ட்டி கிடையாது, ஒரு இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி தான். சரிங்களா, உங்களுக்கு லாஃப்ட் இருக்கு, கபோர்ட்ஸ் எல்லாமே நீங்க வுட் ஒர்க்ல பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாங்க. ஸ்டெப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிராண்ட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. கைப்படி எல்லாமே நம்மளுக்கு எஸ்எஸ்ல வந்துடும். சரிங்களா, வாங்க அப்படி மேல போயிடலாம். ஸ்டெப்ஸ் மேல யாருன்னே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க நல்ல ஒரு பெரிய கிளாஸ் ஃபிட்டிங் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஓபன் பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த சன்லைட் டைரக்டா உள்ள வரும். வீடு கொஞ்சம் வெளிச்சமா இருக்கும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தவொடனே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாங்க. மாஸ்டர் பெட்ரூமோட டோர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பட்டாகோட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ள வந்தவொடனே பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 14/12ங்க. 14க்கு 12 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த வீட்டில் வந்து நீங்க பார்க்கும்போது ஹால் சின்னதா இருக்கு. அதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன பாருங்க, ஹால் சின்னதா இருக்கு, ரெஸ்ட் ரூம் சின்னதா இருக்கு, பால்கனி சின்னதா இருக்கு. இதெல்லாம் நீங்க ஃபீலே பண்ண முடியாது. 781 ஸ்கொயர் ஃபீட்ல ரொம்ப சூப்பரா பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. சரிங்களா, ஸோ இங்க பாருங்க, ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு விண்டோ செட்டப் கொடுத்துருக்காங்க. எல்லா விண்டோலையும் பாத்தீங்கன்னா முக்கியமானதே இங்க பாருங்க, எல்லாமே மஸ்கிட்டோ நெட் தனியா மாட்டுவீங்க. மஸ்கிட்டோ நெட் நம்மளுக்கு போட்டு கொடுத்துறாங்க. சரிங்களா, இந்த சைடு நம்மளுக்கு ஒரு விண்டோ இருக்கு, ஏசிக்கான ப்ரொவிஷன் இருக்கு, லேப்டாப் கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க,
ஹரி பெட்ரூம் எல்லாமே பெருசாக கொடுத்துருவாங்க, ரெஸ்ட் ரூம் ஆனால் சின்னதாக இருக்குன்னு என்கிட்ட நிறைய பேர் நீங்கள் ஃபீல் பண்ணி கேட்டிருக்கீங்க. இங்கே பாருங்க ரெஸ்ட் ரூம் மட்டும் பாருங்களேன், நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூம்ங்க, நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூமாவே கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா வால்மார்ட் டாய்லெட் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட், வாஷ் பேஷன் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ஸ்டடி ரூம் பார்த்துருப்பீங்களா, ஒரு 9x9 சைஸ்ல, அது மாதிரி 8x8 9x9 ஒரு ஸ்டடி ரூம் பார்த்துருப்பீங்க. அப்படியே வாங்க அந்த ரூம் சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா பால்கனியை மட்டும் பாருங்க, நல்ல ஒரு பெரிய பால்கனிங்க. பால்கனி சின்னதாக இருக்கலாம் ஃபீல் பண்ண முடியாதுங்க. இந்த பால்கனி ஃபுல்லாகவே அந்த தொட்டியில் வந்து அந்த பூச்செடிலாம் வச்சுட்டு அந்த ஊஞ்சல்லாம் இங்கே பாருங்க, ஊஞ்சலுக்கான அந்த ராடே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்கள் அந்த டபுள் சைடு ஊஞ்சல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஊஞ்சல் போட்டு நீங்கள் தாராளமாக உட்காரலாம். ரொம்ப பெரிய பால்கனிங்க, ரொம்ப சின்னதெல்லாம் கிடையாது, ரொம்ப பெருசாகவே இருக்குது. சீரியஸாக நான் கூட யோசிச்சேன் இந்த வீடு பார்க்கும்போது, ஒரு 781 ஸ்கொயர் ஃபீட்டில் இப்படி ஒரு வீடு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த ராஜ்கீழ்பாக்கம் லொகேஷன்ல ஒரு வீடு பார்த்துட்டு இருக்கீங்க, கண்டிப்பா ஒரு வாட்டியாச்சும் இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்குங்க சார். சரிங்களா, இங்க பாருங்க ஃபுல்லாவே நம்மளுக்கு அந்த எலிவேஷன்ல பார்த்தோம் அந்த கிளாஸ் ஃபினிஷிங் பண்ணிட்டு எஸ்எஸ்ல கைப்பிடி எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் காட்டிட்டு இருக்க வீடு முடிஞ்சிருச்சுங்க. பக்கத்துல இருக்க வீடு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 95% வரைக்கும் ஒர்க் முடிஞ்சிருச்சு. இப்போ உள்ள சின்ன சின்ன வேலைலாம் போயிட்டு இருக்கு. சப்போஸ் இப்போ வந்து புக் பண்றீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டைல்ஸோ இல்ல வேற ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸோ உங்களால பண்ணிக்க முடியும். சரிங்களா, அப்படியே வாங்க நம்ம தேர்ட் பெட்ரூம் லாஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க. இந்த தேர்ட் பெட்ரூம் லாஸ்ட் பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 13/12, மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 14/12. இந்த தேர்ட் பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 13/12. இந்த பெட்ரூமும் பாருங்க நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே இருக்குங்க. இந்த பெட்ரூம்லயே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு நம்மளுக்கு விண்டோ செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஏசிக்கான ப்ரொவிஷன் இருக்கு. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், வாங்க நான் அதையும் காட்டுறேன். இங்க இருக்கு பாத்தீங்களா, இங்க வந்து நீங்க ஒரு டோர் மாதிரி போட்டுக்கலாம், ஒரு உட்டன் டோரோ இல்ல உங்களுக்கு எப்படி வேணுமோ இங்க வந்து ஒரு டோர் மாதிரி போட்டுட்டு அப்படியே வாங்க. இங்க பாருங்க உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லயும் பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க, பெரிய ட்ரெஸ்ஸிங் ரூமா இருக்கு, சின்ன ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரிலாம் தெரியல, நல்ல ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் ரூமாவே இருக்கு. சரிங்களா, இங்க வந்து நீங்க ஃபுல்லாவே அந்த ஃபுட் ஒர்க்ல கவர் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த டோர்லாம் செட்டப் பண்ணிட்டு நீங்க இதான் பாத்ரூம், நீங்க அப்படியே பாத் பண்ணிட்டு வெளியில வந்துட்டு நீங்க இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வரலாம். சரிங்களா, ரொம்ப சூப்பரா பிளான் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க இந்த ரெஸ்ட் ரூமும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூமா இருக்கு. 3 ரெஸ்ட் ரூம்லயே வெஸ்டர்ன் கிளாஸ் தான் போட்டுருக்காங்க. ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் ஆஸ் யூசுவல். ஒரு ரெஸ்ட் ரூம்ல என்னென்ன ஃபிட்டிங்ஸ் வருமோ எல்லா ஃபிட்டிங்ஸும் இருக்கு. ரெஸ்ட் ரூம்ல இருக்க டைல்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க. ஸோ அந்த டைலோட கலரும் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. சரிங்களா, சரிங்க இந்த வீடு ஃபுல்லாவே பாத்துறோம். அடுத்து நம்ம டெரஸ் பாத்துடலாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரும் பாத்துறீங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் பாத்துறீங்க. ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏரியாவும் ஒரு அளவுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். ஏரியாவும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், ஏன்னா அது மாதிரியான ஒரு ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. வாங்க அப்படியே நம்ம டெரஸ் போயிடலாங்க. அது மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் சொன்னாங்க, வேற ஏதாவது லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டி பாக்குறீங்க அப்படின்னாலும் எங்களை தாராளமா கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கான அத்தனை சப்போர்ட்டும் பண்ணி தரோம். சரிங்களா, வாங்க அப்படியே மேலே போயிடலாம். மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிரில் கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே வாங்க, ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூலிங் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. இது பாருங்க கூலிங் டைல் போட்டிருக்காங்க. இப்போ 1 மணி டைமில் நான் வீடியோ எடுத்து காட்டிகிட்டு இருக்கேன். நான் ஷூலாம் அவுட் தான் நிற்கிறேன், இன்னும் என் காலில் அந்த ஹீட்லாம் இறங்கலைங்க, ரொம்ப கூலிங்காக தான் இருக்குது. நீங்கள் அப்போ வரும்போது கூட இந்த ட்ரெஸ்லாம் காய போடுறீங்க, 1 மணி டைமில் வரீங்கன்னா கூட நீங்கள் தாராளமாக வந்து காய போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு டைனிங் செட்டப் மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு, ஸோ ஈவினிங்கில் வந்து ஒரு 8 o'clock மேலே ஒரு டைனிங் செட்டப் இங்கே பண்ணிவிட்டு டின்னர் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும், நல்லாவே இருக்குங்க. இன்னும் அதில் இன்னும் ஸ்பாட் லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இன்னும் மேலே அந்த கிளாஸ்லாம் போடுவாங்க பார்த்தீங்கன்னா, கிளாஸ்லாம் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மழையே பெஞ்சாலும் நீங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இந்த சைடு பாருங்கள், நல்ல ஒரு பெரிய டெரஸாக தான் இருக்குது. இப்போ கட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போ அவைலபிளாக இருக்க வீடு இந்த யூனிட் தாங்க. இப்போ நான் காட்டிட்டு வீடு முடிஞ்சிருச்சு, சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இந்த யூனிட் தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 95% வரைக்கும் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சரிங்களா, சரிங்க இப்போ நம்ம ப்ரைஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாமா. சன்லைட் டெவலப்பர்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1,35 lakhs, 1,35 லட்ச ரூபா நம்மளுக்கு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டி நெகோசியேஷனும் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. டேரெக்டாக உங்களுக்கு கால் பண்ணுங்கள், எஸ்பி ஹவுசிங்லேருந்து ஹரி சொன்னார்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் நெகோசியேஷன் பண்ணி தருவாங்க. நான் டேரக்ட் பில்டர் கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா, இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் தான் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹெச்பி ஹவுசிங்.